இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாக இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்திலே உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த கால வேளையில் நமக்கு கொடுக்குறார். யாக்கோபினுடைய சந்ததி என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாக இருக்கிற சகல ஜனங்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே தேவன் 2 பிரிவான ஜனங்களை குறித்து இந்த நாட்களிலே அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். முதலாவது, அவருடைய சொந்த ஜனமாகிய யாக்கோபினுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்களும், 2வது அங்கே இஸ்ரவேலின் சந்ததியிலே மீதியாக இருக்கிற சகல ஜனங்களை குறித்தும் இந்த நாட்களிலே ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றிலிருந்தே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்திலே உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை தாங்குகிற தேவனும் தப்புவிக்கிற தேவனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். எங்களை இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களில் உலகத் தோற்றத்துக்கு முன்னே எங்களை இந்த நாட்களில் கண்டுகொண்ட தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே கேட்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லித்தான் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை இந்த சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அதாவது நாங்கள் இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கை நாட்களிலே இந்த நாட்களிலே நமக்கு எந்த விதமான இக்கட்டுகளோ நெருக்கங்களையோ இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் இக்கட்டுகள் இந்த நாட்களில் நமக்கு வருமா இருந்தால் கூட அவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே இலகுவாக இந்த நாட்களில் நம்மை கடந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரோடு நடந்தவர்களுக்கு பாடுகள் இருந்தது தான், உபத்திரவங்கள் இருந்தது தான். ஆனால் அந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் அவர்களை இந்த நாட்களிலே அங்கே ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்கள். எவ்வளவு பாடுகள் மத்தியிலே உபத்திரவங்கள் மத்தியில் இந்த நாட்களில் நடந்தார்கள். தீர்க்கதரிசிகளை பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசிகளை எடுத்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பாடுகள். அதே வேளையிலே அங்கே யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சொந்த சகோதரங்களால் இந்த நாட்களே நிராகரிக்கப்பட்டு பாலும் கிணத்திலே போடப்பட்டு இந்த நாட்களே எகிப்துக்கு அடிமையாக விற்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பாடுகளின் முடிவிலே பார்க்கிற வேளையிலே மிகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அன்பு பிள்ளைகளே, பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருமா இருந்தால், அந்த பாடுகள் மத்தியிலே பாடுகளை கடந்து நாங்கள் செல்லுகிற வேளையிலே நாங்கள் அமைதியாக ஆண்டவரோடு இந்த நாட்களில் கைகோத்து நடக்கிறவர்களாய் இருக்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே, வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களில் அனுதினம் இந்த நாட்களில் தியானித்து அதை நீங்கள் இந்த நாட்களில் அங்கே அதை கேட்கிற வேளையிலேயே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த நாட்களை நடத்தி செல்லுகிறதா இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே யாக்கோபினுடைய சந்ததியையும் இஸ்ரவேலுடைய சந்ததியாக 2ஆக பிரித்து இந்த நாட்களிலே அதே வேளையிலே 3ஆவதாக மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு இந்த நாட்களிலே செவி கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள். ஆண்டவருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களில் நாங்கள் செவி கொடுப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, காதோஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம், பெண்மானை ஈன பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம். அப்படிப்பட்ட சத்தம் இந்த நாட்களில் உலகமெங்கிலும் தொனித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் ஆமோஸ் தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்லி. அப்படியானால் அவரை சந்திக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டுமா இருந்தால், முதலாவது அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களிலே நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அப்படியாக செவி கொடுக்கிற வேளையிலே எப்படியாக நடக்க வேண்டும்,
எப்படியாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்ம கற்றுத்தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்குத்தத்தத்தினூடாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மகிமையும் கனமும் துதியும் புகழும்